இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் காப்பாத்துனது இந்த போஸ் தான். அதை யாராலையும் மாத்த முடியாது. ஓவரா ஆடாதே. உன்னை அழிக்கிறதுக்கு யாரும் இங்க புதுசாலாம் பிறந்து வர வேணாம். உன்னோட தானவமே உன்னை அழிச்சிரும். ஏய், இந்த ஏங்கிறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. வேற யார்கிட்ட வச்சுக்கோ. நான் கடவுளை ரொம்ப நம்புறேன். நீ வேணா பாரு, என் மாமா உனக்கு 1 கோடி ரூபாய் தரேன்னு சொன்னாருன்னு சொன்னல, அது கை கிடைக்காது. இலவ பஞ்ச பார்த்து பழம் பழுக்கம்னு காத்து இருக்கிற கிளி மாதிரி நீ ஏமாறதான் போற. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. சவாலா? சவால்டா. என்னைக்குமே கெட்டவங்க தொடர்ந்து ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல. நல்லவங்க ஒரு 4 தடவை தோத்தாலும் கடைசியா அவங்கதான் ஜெயிப்பாங்க. நீ பாக்கதான் போற. ஹாய் ஸ்வீட் பேபி, நான் போஸ் பேசுறேன். என்ன திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும் ஸ்வீட் பேபி, அதான் கால் பண்ணேன். அப்படி என்ன விஷயம்? எல்லாமே நீ லைஃப்ல வந்த நேரம் தான் பேபி. அதுல இருந்து நல்ல விஷயங்களாவே நடக்குது. எங்க அப்பா கூட நான் ரொம்ப லக்கின்னு சொல்லுவாரு. என்னால என் கூட இருக்கிறவங்களுக்கும் நிறைய நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லுவாரு. அதேதான் பேபி, அதேதான் இப்போ எனக்கு நடக்குது. இப்படி சந்தோஷமா ஆகுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? நம்ம கல்யாணத்தொட்டி என் பெரியப்பால 1 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லிருக்காரு. எவ்வளவு கேட்டுச்சா? 1 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லிருக்காரு. எதுக்கு? சுயமா பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக தான். அன்னைக்கு மாமா கேட்டப்போ கடை தான் பாக்குறாரா கேட்டார்ல, அதனால என் பெரியப்பா நம்ம கல்யாணத்தொட்டி 1 கோடி ரூபாய் தரேன், அதை வச்சு ஏதாவது பிசினஸ் ஆரம்பிச்சுக்கோன்னு சொல்லிட்டாரு. என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய அமௌண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். கூட நீ வந்ததுக்கு அப்புறம் தான் கிடைச்ச செல்லக்குட்டி. என்ன பேபி 1 கோடி ரூபாய் கிடைச்சிருக்குன்னு சொல்றேன், எதுவும் பேசாம அமைதியா இருக்க? ஆஃப்டர் ஆல் 1 கோடி தானே கிடைக்குது. அதுக்கு ஏன் நீங்க இவ்வளவு எக்ஸைட் ஆகுறீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஹலோ, சொல்லு பேபி. எங்க அப்பா எங்க வீட்டையே 8 கோடி ரூபாய்க்கு கட்டிருக்காரு. மாசம் மாசம் நான் என் கிரெடிட் கார்டுலயே 10 லட்சம் ரூபாய் கட்டுவேன். 10 லட்சம்? 1 crore எனக்கு 5-6 மாசத்துக்கான பாக்கெட் மணி மாதிரி.